மந்திரி பதவிக்காக தாவேக்கவிடம் மண்டியிட்டு ஈனத்தனம். சி.வி. சண்முகம் தரப்புக்கு எதிராக அதிமுக அறிக்கை. தாவேக்கவிற்கு ஆதரவு தெரிவித்திருக்கும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தரப்புக்கு எதிராக அதிமுக சமூக ஊடக பக்கத்தில் காட்டமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி மோதல் வலுவடைந்துள்ளது. சட்டப்பேரவை அதிமுக குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமியை நியமிக்க 17 எம்எல்ஏக்களும், எஸ்.பி. வேலுமணியை நியமிக்க 30 எம்எல்ஏக்களும் தனித்தனி அணிகளாக இடைக்கால சட்டப்பேரவை தலைவரிடம் திங்கட்கிழமையன்று கடிதம் கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து இன்று செய்தியாளர்களை சந்தித்த சி.வி. சண்முகம், அதிமுக யாருடனும் தற்போது கூட்டணியில் இல்லை, மக்கள் தேர்ந்தெடுத்துள்ள தாவேக்க ஆட்சிக்கு அதிமுக ஆதரவு அளிக்கின்றது என்று அறிவித்தார். இந்த நிலையில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கத்தில் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்டோருக்கு எதிராக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில், சொந்த மாவட்டத்தில் வெற்றி பெற வக்கில்லாதவர்களின் சங்கமும் பொய் முட்டைகளை அவிழ்த்துவிட்டிருக்கின்றது. திமுகவுடன் கூட்டணி என்று ஊடகங்களில் வந்த சில வதந்திகளை தூக்கிக் கொண்டு வருவதைத்தான் இத்தனை நாள் நீங்கள் தீட்டிக் கொண்டிருந்த மாபெரும் திட்டமா? அதே ஊடகங்களில் நீங்கள் 3 பேரும் போய் தாவேக்கவுடன் மந்திரி பதவிக்கு மண்டியிட்டு கிடப்பதாக கூட செய்திகள் வருகின்றதே, அதையும் ஏற்கின்றீர்களா? அது சரி, அதுதான் ஆளுங்கட்சி பக்கம் வாலாட்டு சொல்கின்றோம் என்று சொல்லிவிட்டீர்களே. பிறகு நேற்று திமுகவின் செந்தில் பாலாஜியோடு அரை மணி நேரம் தனியாக என்ன பேசினீர்கள் என்பதையும் சொல்வீர்களா? கட்சி யாரோடு கூட்டணியில் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்ய நீங்கள் எல்லாம் யார்? 1,34,25,260 வாக்குகள் விழுந்தது நம் கட்சிக்காக, நம் கூட்டணிக்காக, இரட்டை இலைக்காக, எடப்பாடியார் என்ற மக்களின் முதல்வருக்காக. அவர் போட்ட பிச்சையில் வெற்றியை பெற்றுவிட்டு இன்று உண்ட வீட்டிற்கே இரண்டகம் செய்து நம் கட்சியை, நம் தொண்டர்களை, நம்மை நம்பி நின்ற பாஜக, பாமக, அமமுக ஆகியவற்றை, அதன் தொண்டர்களை கை கழுவி விட்டு நீங்கள் மட்டும் அதிகாரத்தோடு வாழ நினைப்பது ஈழத்தனம் இல்லையா? நீங்களெல்லாம் அவ்வளவு பெரிய தலைவர்கள் என்றால் உங்கள் சொந்த மாவட்டத்தில் என்ன கிழித்தீர்கள்? உங்களின் இந்த அதிகாரத்திமிர், பண்ணையார்த்தனத்தை இன்னும் எத்தனை ஆண்டுகள் தொண்டர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும்? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் இந்த இயக்கத்தை கட்டி காத்தவர். எடப்பாடியாரால் தான் தொண்டர்கள், எடப்பாடியாருக்காகத்தான் தொண்டர்கள். இந்த இயக்கம் சில சட்டப்பேரவை உறுப்பினர்களின் இயக்கமல்ல, தொண்டர்களின் இயக்கம். இந்த இயக்கத்திற்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தொண்டர்கள் எடுக்கும் முடிவுதான் வெற்றி பெற்றுள்ளது. இப்போது தொண்டர்கள் ஒரு முடிவை எடுத்து விட்டார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுபோன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.